இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியின் தப்புன்னு உங்களோட பேசுகிறாங்க. அதனால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. அந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியின் குடும்பம், இன்பத்தின் குடும்பம் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இப்போ நம்ம அன்பை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அன்பை குறித்து ஒரு கடைசி எபிசோட நான் இதோட அன்பை குறித்து நிறுத்திக் கொள்கிறேன். இப்போ அன்பை குறித்து பார்த்தீங்கன்னா அந்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் அதில் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அன்பு வந்து என்ன செய்யணும்னா தாங்கும், சகிக்கும், அதை நம்பும். அன்பாக இருக்கவங்க உள்ள இந்த கேட்டகரி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒருத்தங்க அன்பாகவே இருக்காங்கன்னா அவங்க யார் என்ன செஞ்சாலும் சகிப்பாங்க, யார் என்ன பண்ணாலும் என்ன செய்வாங்க, நம்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அதை தாங்குவாங்க. யாருக்கும் உடம்பு முடியல, வைக்கல, எதுவும் பிரச்சனைனா அவங்க மேலே அந்த பிரச்சனையை போட்டு என்ன செய்வாங்க, தாங்குவாங்க. அப்புறம் யாராவது எதாவது அன்பாக பேசினா அவங்கள என்ன செய்வாங்க, சடனாக நம்புவாங்க. இந்த மாதிரி அதில் நிறைய காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அன்பாக இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க. மற்றவங்க தீங்கே செஞ்சாலும் மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தீங்கு நினைக்க மாட்டாங்க. அந்த இதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்தில். அப்புறம் இந்த அன்பு வந்து என்ன செய்யாது, மற்றவங்கள மற்றவங்கள ஒரு மாதிரி ஏராளமாக கூட என்ன செய்யாது, பேசாது. அப்படிப்பட்ட அன்பு. அதுக்கப்புறம் அதிலே சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் ஒளிந்து போனாலும் அன்பு ஒருபோதும் ஒளிந்து போவாது அப்படின்னு வேதவசனம் அதில் சொல்லுது. அப்போ அன்பு எவ்வளோ வெறையேறப்பட்டது பாருங்கள். தீர்க்க தரிசனம் ஆண்டோடைய தீர்க்கதரிசிகள் சொல்கிறது, தீர்க்க தரிசனமான பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாம் ஒளிந்து போனாலும் அன்பு ஒருபோது என்ன செய்யாது, ஒளிந்து போவாதுன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் வந்து அன்பான ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க. அன்பான இயேசப்பா, எவ்வளோ அன்பான தெய்வம் பாருங்களேன். மனுஷன் என்ன குற்றம் குறைகள் செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய தெய்வம் தான் ஏசப்பா. அந்த அன்பான தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கணும். அப்போ உங்களுக்குள்ளேயே அந்த அன்பு என்ன செய்யணும், அதிகமாக பெருகணும். நீங்கள் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு உதவுதல் என்ன செய்யணும், அவங்கள தாங்கணும் அன்பா. அதுக்கப்புறம் என்ன, சகிப்புத்தன்மை வேணும். உங்களுக்கு யார் உங்களை கெடுத்து பேசினாலும் வச்சாலும், உங்களை ஒரு மாதிரி உதாசனமாக பேசினாலும், உங்களை வந்து அவசொற்களில் பண்ணாலும் என்ன செய்யணும், நீங்கள் அதை சகிக்கணும். மற்றவங்க கெடுதலே பண்ணாலும் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, மனசளவில் கூட நீங்கள் தீங்கு நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த உங்கள் அன்பை மாத்திரம் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அதுக்கப்புறம் மற்றவங்கள அன்பாக இருக்கவங்கள நம்பும். இவ்வளோ காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ அந்த அன்பு தான் உலகத்தில் வெளியேறப்பட்டது. ஏன்னா 3 மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, முஸ்லீம்லையும் சொல்லப்பட்டிருக்கு, இந்துக்களையும் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவத்தில் இயேசு அன்பாவே வந்து அடிப்பட்டு ரத்த சிந்தி அந்த அன்பை நிலை பெற செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆண்டவர். அப்போ இந்த 3 மதத்திலையும் அன்பை பெருசாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அன்பு இல்லைன்னா அரணுக்கு சமம்னு என்ன செஞ்சார் திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டார். அப்போ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரி நினைச்சிங்க, இனிமே அன்பை வந்து மற்றவங்கள்ட்ட நினைச்சிங்க, அதிகமாக நினைச்சிங்க, பொழிங்க அன்பை அதிகமாக செலுத்துங்க. ஏன்னா இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி, சிலர் பார்த்தீங்கன்னா அன்பு செல்வி, அன்பு அப்படிலாம் பேர் வைப்பாங்க. ஆனால் அந்த பேருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க ஒருத்தங்க. ஆனால் என்னோட சகோதரி அன்புனா அன்பு செல்வின்னு பேர், ஆனால் அன்பு தான்வா. ஏன்னா அவ்வளோ ஒரு காரியத்தில், நிறைய காரியத்தில் சகிப்புத்தன்மை, அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் யாரையும் வந்து என்ன செய்வா, நம்புவா, யாருக்கும் உதவி செய்வா. இப்படி ஒரு அந்த அன்புக்குங்கிற பேருக்கு ஒரு உதாரணமான ஒரு சகோதரி தான் எனக்கு கற்றுக் கொடுத்த சகோதரி அந்த அன்பு செல்வி. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைச்சிங்க அந்த மாதிரி இருந்து பாருங்கள். கர்த்தர் அவன் வாழ்க்கையை பின்மாறி மலையை கொடுத்து பயங்கரமாக ஆசீர்வாதமாகவும் ஒரு செழிப்பாகவும் உயர்த்திருக்காரு. அந்த தேவனாகிய கர்த்தர் இன்று ஜீவிக்கிறாரு. அந்த ஆவியான தகப்பன் பரிசுத்தாவினை என் மூலியமாக உங்களோட பேசுகிறாங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அது என்னச்சுன்னா, மறப்போம், மன்னிப்போம், அன்பு கூறுவோம். இதை ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலவங்க உங்களுக்கு யாரோ கெடுதல் செஞ்சிட்டாங்களா, உங்களை வந்து அவமானப்படுத்திட்டாங்களா, உங்களுடைய பொருட்களை அபஸ்கரிச்சிட்டாங்களா, என்ன செய்யுங்க, நீங்கள் மறக்கணும். கண்டிப்பாக மறக்கணும். மறக்கினா தான் உங்கள் அந்த ஈரத்தில் அந்த பாரம் என்ன செய்யும், கண்டிப்பாக குறையும். அப்போ ஆண்டருக்கு தெரியப்படுத்திட்டு என்ன செய்யணும், நீங்கள் அதை மறக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மன்னிக்கணும். மன்னிக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக வேணும். ஆண்டரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்க பிள்ளைங்க என்ன செய்யணும், மன்னிக்கணும். யாருன்னாலும் எப்படிப்பட்ட காரியம் செஞ்சாலும் மன்னிக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப அவங்கள்ட்ட என்ன செய்யணும், நீங்கள் அன்பு செலுத்தணும். இதை ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ இது நீங்கள் எல்லாரும் உங்களோட குடும்ப அன்புனால கெட்டப்படணும்னு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இப்போ அந்த அன்புக்காண்டி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த அன்பான இயேசப்பா அந்த ஜெபத்தின் மூலிமா உங்கள் சிந்தைக்குள்ள, உங்கள் இருதயத்தில் அந்த அன்பை அதிகமாக என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அந்த அன்பான இயேசப்பா உங்களோட இருந்து என்ன செய்வாங்க, கிரியை செய்வாங்க. இப்போ நம்மளாம் ஜெபிப்போம். பிதாவா, இது நமக்கு ஸ்தோத்திரம். கத்ரா இயேசுவே சோத்திரம், எகவா நிஷே சோத்திரம், எகவா ஷாலமே சோத்திரம், எகவா ராஃபா சோத்திரம், நல்ல தப்பன் சோத்திரம், நல்ல மிஷேவை சோத்திரம். ஆண்டவரே அன்பை குறித்து ஒரு சில வீடியோகள் என்ன மறைச்சி பரிசுத்த வந்தமே போட வச்சிங்க. அதுக்கு பரிசனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நன்றி உண்டாகட்டும்.
உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சபா இயேசு கிறிஸ்து அன்பான தெய்வம் ஆண்டவரே. கடைசி சொட்டு ரத்தம் சிந்துவது வரைக்கும் அன்பை மட்டும் காமிச்ச தெய்வம் ஆண்டவரே. அப்படி ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த ஆராதிக்கிற இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அந்த அன்பான அந்த கிரியைகள் அவங்க சிந்தைக்குள்ள செயல்படுத்த ஆண்டவரே. அந்த இயேசுவோட அன்பான செயல்பாடு அவங்க இருதயத்துக்குள்ள கிரியை செய்ய ஆண்டவரே. இப்போது அது கிரியை செய்யட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கிரியை செய்யட்டும். அதுக்காக இசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக இசப்பா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இசப்பா கடைசி லாவுல வீட்டு குத்துது வரைக்கும் பிதாவே உங்களை மன்னிங்கன்னு சொன்ன அந்த அன்பு ஒவ்வொரு சகோதர சொத்துக்களும் இயேசு கிறிஸ்து நாமத்துல வல்லமே இறங்கி கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அதுக்கு கர்த்தர் தாமே உதவி செய்யுங்கப்பா. அதுக்காக இசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக இசப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா இசப்பா ஒவ்வொருத்தரும் அவங்க பிறரை அதிகமா நேசிக்க, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை, ஃப்ரெண்ட்ஸுகளை, நெய்பர்களையும் அதிகமா நேசிக்கக்கூடிய சுவாபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு அதிகமா கொடுங்க. ஒவ்வொரு சகோதர சொத்துக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சொத்துக்கு அதிகமா இயேசு கிறிஸ்து நாமத்துல கொடுங்க. அதுக்காக தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நன்றி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இசப்பா அன்பான இசப்பா நமக்குள்ள இருக்காரு. நம்ம எவ்வளவு அக்கிரமம், நம்ம எவ்வளவு பாவம், எவ்வளவு அநியாயம் செஞ்சோம், நம்மளை மன்னிச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்தி நமக்குள்ள இருந்து பரிசுத்தமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த அன்பான இசப்பா இருக்கும்போது அவரோட அன்பு தான் நம்மளுக்குள்ள கிரீசனுங்கிற ஒரு உறுதிமொழி, ஒரு கான்பிடன்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சொத்துக்களும் தோன்றட்டே இயேசு கிறிஸ்து நாமத்துல. அதுக்காக தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நன்றி. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த வீடியோ பார்த்து என்னோட ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பத்தையும் கர்த்தரா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல அன்பால கட்டப்படட்டும். அவங்க நெய்பர்ஸ், அவங்க குடும்பம், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அன்பால இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டப்படட்டும். இயேசுவின் ரத்தத்துல அவங்க குடும்பத்துல அன்பு பெருகட்டும். அதுக்காக சபா உங்க ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், நன்றி தப்பனே. தேவன் தாமே சபா அன்புனால ஒவ்வொரு குடும்பத்தை கட்டிட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு சகோதர சகோதரி கொண்டும் அவங்க போற இடத்துல, பேசுற இடத்துல, அவங்க நிக்கிற இடத்துல அந்த அன்பு செயல்படுங்கிறத இயேசு கிறிஸ்து நாமத்துல விசுவாசிக்கிறேன். அதுக்காக அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நன்றி. தேவன் தாமே இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துல தாழ்த்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிச்சு வேண்டிக் கொள்ற நல்ல பிதாவே, ஆமென்.